ஹாய்ங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்கங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம உழைப்பு, நம்ம எல்லாமே நம்மளோடது. யாரும் நம்மளுக்காக வாழ்றதில்ல. ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க போயிட்டே இருக்கும்போது நெறைய வாட்டி கீழ விழுந்துடுறீங்க. ஒவ்வொரு வாட்டி விழும்போதும் 2 விஷயத்த நீங்க கத்துப்பீங்க. ஒண்ணு அடுத்த வாட்டி எப்படி எழுந்திரிக்கணும் அப்படின்னு, அடுத்தது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அதே மாரி ஒவ்வொரு வாட்டி விழும்போது தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அடுத்து, அடுத்து, அடுத்து அந்த வீழ்ச்சிக்கே நீங்க வந்து சவால் குடுங்க. என்னதான் பார்த்துருவோமே, எவ்வளோ என்ன கீழ தள்ளினாலும் நான் எழுந்திரிப்பேன் அப்படின்ற மாரி ஒரு சவால குடுங்க. ஏன்னா, வீழ்ச்சியும் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுங்க. வீழ்ச்சியும் போட்டுருங்க. ஏன்னா, ஒவ்வொரு வாட்டி வீழ்ச்சி அடையும்போது தான் நீங்க வந்து உங்கள பத்தி உங்களுக்கே புரிய வேண்டிய சூழ்நிலைய உருவாக்க முடியும். இப்போ இன்னைக்கு நீங்க நெறைய பணம் இருக்கும். நாளைக்கு உங்ககிட்ட ரூ. 1 இருக்காது. மண்ட போட்டு யோசிச்சுட்டே இருங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்ட்டு. ஆனா, இருக்கும்போதே சில விஷயத்த நம்ம கரெக்ட்டா பண்ணியிருந்தோம்னா, நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஸோ, அதனால தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வாட்டி வீழ்ச்சி அடையும்போதும் நம்பிக்கை தளர விடாதீங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோன்றது உங்களுக்கு நல்லா யோசிக்க முடியும். அதே மாரி உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள பத்தி என்னலாம் பேசுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லனாலும் சோர்ந்து உட்கார்றத அடுத்தவன் பார்க்குற மாரி மட்டும் நடந்துக்காதீங்க. அதுவே அவனுக்கு பெரிய வெற்றியா இருக்கும். அவனுக்கு வெற்றியா இருந்துட்டு போட்டும். ஆனா நீங்க வீழ்ச்சி அடையும்போதும், நான் எழுந்திரிப்பேன்டா, எழுந்திரிப்பேன்டா, எழுந்திரிப்பேன்டான்னு சொல்லி, சொல்லி, சொல்லி வெளியில வாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த வீழ்ச்சிக்கே போர் அடிச்சுரும். என்னடா இவன், இவன் எப்படியும் வெற்றிய பார்க்காம விடமாட்டான் போல. இவன்கிட்ட நம்ம வேல சரிப்பட்டு வராதுன்னு அது உங்கள விட்டு போயிடும். உண்மதாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வாட்டி வீழ்ச்சி அடையும்போதும் சோர்வடையாம எழுந்திரிச்சு, எழுந்திரிச்சு வருவேன், நான் வருவேன் அப்படின்ற மாரி வாங்க வெளியில.